வணக்கம். எங்களுடைய இலங்கை நாணயங்களை பற்றிய ஒரு கண்ணோட்டமாக இதை பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய காலங்களில் பார்த்திங்களேண்டா 1 ரூபாவிலேயே தாள் நாணயம், 2 ரூபாவில் தாள் நாணயம், 5 ரூபாவில் தாள் நாணயம், 10 ரூபா அப்படியே போனது. ஆனால் நீங்கள் இப்போ போது பார்த்திங்களேண்டா 10 ரூபாவில் தாள் நாணயம்ன்றது சரியான குறைந்துட்டது. இந்த 20 ரூபா ஓகே, 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது. அப்படியே பார்த்தோமேண்டா இந்த 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா எல்லாம் இல்லை. அதிலும் பார்த்திங்களேண்டா இப்போ இந்த பெறுமதியும் இல்லாமல் போயிட்டுது. என்ன இந்த 1 ரூபா 2 ரூபா இனி காணாமலே போயிடுமேனு சொன்னால் அதுக்கு பெறுமதி இல்லை. அவரவர்களே வைத்திருக்கிற 1 ரூபா 2 ரூபாவோட முடிந்துடும் கதை. என்ன ஏண்டா அதுக்கு பெறுமதி இல்லை. இப்போது கூட 5 ரூபாவே இன்னும் சில நாட்களில் எங்களோட இலங்கை பொருளாதாரம் இப்படி போச்சுது என்றால் 5 ரூபா 10 ரூபாவும் காணாமல் போயிடும். 20 ரூபாய்க்குத்தான் பெறுமதி இருக்கும். என்ன இப்போ நாங்கள் ஒரு டோஃபி வாங்கிலே எங்களுக்கு 5 ரூபா தேவை, 2 ரூபாவுக்கு தரமாட்டாங்க, 1 ரூபாவுக்கு தரமாட்டாங்க. ஒரு பொருளும் 1 ரூபா 2 ரூபாய்க்கு இல்லை. அப்படியே பார்த்த வேண்டாம் எங்கள்கிட்ட சில்லறை நாணயங்கள் இருக்கா பார்ப்போம். இதில் பார்த்தீங்களேன்னா 10 ரூபா நாணயம் இருக்குது. இந்த 10 ரூபா நாணயம் உங்களுக்கு தெரியும் அது எத்தனையாம் ஆண்டில் இப்படி இருந்ததுன்றதை பாருங்க. அதுக்கு பிறகு அந்த 10 ரூபா நாணயம் இப்படி வந்துட்டுது. என்ன இப்படி வந்துட்டுது 10 ரூபா நாணயம். அதே போல் 5 ரூபா பார்த்திங்களேண்டா 5 ரூபா நாணயம். அதிலும் பார்த்திங்களேண்டா சில நாணயம் எங்களுடைய நாடோன்று தெரியாத அளவுக்கு இருக்குது. என்னென்னா நாணயம் உன்னிப்பாக கூர்ந்து தான் பார்த்தேன். என்னென்னா இங்கே பாருங்க, இந்த ஒரு இதில் இலங்கைன்றதெல்லாம் நாங்கள் தேடி பார்க்க வேண்டி இருக்குது. சிலது அப்படியே மேலோட்டமாக தெரியுது. அதிலும் பார்த்திங்களேண்டா இப்போ அந்த 5 ரூபா நாணயம் இல்லை என்ன நகை செய்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, அது எப்படியோ தெரியா. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்களேண்டா 5 ரூபா நாணயம் இப்படி வந்துட்டுது. என்ன இப்படி வந்துட்டு சரி, 5 ரூபா நாணயம் வள்ளியிலேயே வந்துட்டுது. 5 ரூபா நாணயம் போல் இங்கே பார்த்திங்களேண்டா 2 ரூபா நாணயம், பழைய 2 ரூபா நாணயம். இப்போ முந்தி இந்த 2 ரூபாய்க்கு வீணாத்தான் பெருசாக செய்திருக்கிறாங்க. என்ன அப்புறம் எங்கட இப்போ தையல் காலத்தில் இப்படி சின்னனுக்கு கொண்டாந்துட்டாங்க. சின்னன் அது இப்போ சின்னனும் பயன்பாடு இல்லாமல் போயிட்டு. அதுபோல் 1 ரூபா பார்த்திங்கன்னா இப்படி இருந்த 1 ரூபா சரியா, இப்படி இருந்த 1 ரூபா இப்படி வந்துட்டுது. இப்படி சின்னனாக 1 ரூபா வந்துட்டுது. ஆனால் இப்படி அடிக்கும் அதுக்கிடையில் அதிൻ്റെ பாவனைக்கு எங்களுடைய பொருளாதாரம் இடம் கொடுக்க இல்லை. சரிதானே. இப்படியே பார்த்தோம்னா இதுவும் 1 ரூபா குத்தி அந்த என்ன 5 ரூபா குத்தி செய்து தந்த மாதிரி அந்த பித்தளை மாதிரி 1 ரூபா நாணயம் இதெல்லாம் இனி காணாமலே போயிடும். இல்லை தான் அங்கே ஒரு ஆவணத்துக்காண்டி இந்த பதிவுகளை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த கணப்பேருக்கு இது இப்படி சில்லறை இருக்குன்றதே தெரியாது. நான் இன்றைக்கு இந்த குபேரனுக்கு போட்ட சில்லறை நாணயங்களை ஒரு பாகுபடுத்தி இதிலேயே இன்றைக்கு பல மணத்தியாலங்கள் செலவு அழிஞ்சிட்டுது. அதால் வெவ்வேறு ஆக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபா இருக்கிறது. கொஞ்சமாவது நாங்கள் என்னண்டு ஆவணமாக வச்சுருக்கணுமென்ற நோக்கத்தில் தான் இதுதான் எங்களுடைய இலங்கை நாணயங்கள். சரியா, நாணயங்கள் இனி அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி நாணயம் இருந்ததாண்டே கேட்பாங்க. இது ஒரு பதிவாக இருக்கட்டுமென்று தான் இல்லை தாங்கி எல்லாத்தையும் பாகுபடுத்தி ஒரு பல மணி நேரம் இதுக்கு செலவிட்டுட்டேன். அதே போல் இங்கே பாருங்க, இதை பார்த்தா இது இந்திய நாணயம். நான் இந்தியாவுக்கு போனதாலே அப்படியே வந்து இந்திய நாணயமும் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது அரேபிய காசு. எங்களுடைய கணவர் அரேபிய நாட்டில் இருந்த தருணம் வந்ததோ தெரியல. அதே போல் எல்லாம் சொல்லிவிட்டு 50% இருந்திருக்கு. சரியா, இங்கே பாருங்க, இதுதான் 50% குத்தி 50% அது கூட இருந்திருக்கு. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதொரு பதிவு பயனுடையதாக இருக்குமென்னு நினைக்கிறேன், நாணயங்கள் அறிந்து கொள்றதுக்கு. சரியா, ஓகே, தேங்க்யூ.